Hello friends, welcome to Udhaiyam Sure Pure Recipes. இன்னைக்கு Udhaiyam Sure Pure Recipesல நாம பார்க்க போறது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், சிறு பருப்பு பக்கோடா. இதுக்கு தேவையான பொருட்கள்: உதயம் சிறு பருப்பு 1 கப், பெரிய சைஸ் வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு 5 பல்லு, சிறிதளவு கறிவேப்பிலை, சிறிதளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அண்ட் கரம் மசாலா. நாம உதயம் சிறுபருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். இந்த சிறுபருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பவுல மாத்திக்கலாம். இதோட வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அண்ட் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கணும். இந்த பதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேன்ல எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த சிறுபருப்பு மாவை ஒன்னொன்னா விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது பக்கோடான்றதுனால ஷேப்பை பத்தி கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன சைஸா போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பு மிதமான சூட்ல போட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் மாவு உள்ள வெளியான நல்லா பொரிஞ்சு வரும். உதயம் உளுந்து பிளஸ் உதயம் இட்லி அரிசி. உதயம் உளுந்தோட உதயம் இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சா இட்லி தோசை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சத்தான டிஃபன், சரியான காம்பினேஷன். கோல்டன் பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நல்ல பிரவுன் கலர் வந்திருக்கு பாருங்க. இப்போ கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உதயம் சிறுபருப்பு எப்பவுமே ஹெல்தியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்த்த ரெசிபி உதயம் சிறுபருப்பு பக்கோடா. தேங்க்யூ. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உதயம் ஷியோர் அண்ட் பியூர் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.